அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நான் குணா. நேற்றைய தினம் இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவான கொடூர சம்பவம் தொடர்பாக அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக அறியப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் இருக்கின்ற இருவரும் தான் இந்த சம்பவத்தை செய்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆணவர் பவனதீவை சேர்ந்தவராகவும் அவர் காஞ்சிரங்குடா கிராமத்திலே திருமணம் செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அவரை காஞ்சிரங்குடாவில் உள்ள அதாவது பேல்கண்டசேன் என்ற ஒரு பகுதியில் அவரது வீட்டில் வைத்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவருடைய வீட்டை சோதனை செய்தபோது அங்கே அவரால் களவாடப்பட்ட தாலிக்கொடி மற்றும் ஏனைய நகைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் யாவும் கைப்பற்றப்பட்டு போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதோடு அவர் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியும் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதோடு அவருடைய வாகனங்கள், மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் என்பனவும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதோடு இதில் இருப்ப பெண்மணி இவருக்கு துணையாக நின்று இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பட்டிருக்கின்றாங்க. அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அதன் பிற்பாடு இந்த ஆணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தற்பொழுது வெளியான ஒரு செய்தி. அது சமூக வலைத்தளங்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இந்த கடத்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு நகரிலே கடத்தப்பட்ட பெண் தன்னுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போது அவர்களை பின்தொடர்ந்து அந்த சிவப்பு சட்டை போட்ட பெண் குற்றவாளி அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய செயற்பாடுகளை கண்காணித்து கொண்டு அவர்களை ஓட்டவில் ஏற்றித்தான் அவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தியிருக்கின்றார்கள். அங்கிருந்து கொத்தியாபுலையிலே தாண்டித்தான் அவர்கள் அந்த தாந்தாமல் நெல்லிக்காடு என்ற இடத்திற்கு அந்த பெண்ணை கொண்டு கிணத்தில் போட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த குழந்தையை கொண்டு கொத்தியாவலி என்ற இடத்திலே வீசிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஈனச் செயலில் ஈடுபடுபவர்கள் கடுமையான ஒரு தண்டனைக்கு ஆளாக வேண்டும். எனவே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.